அன்னைக்கு ஒரு நாள் என்னோட சின்ன வயசு ஷர்ட் என் கல்ல பட்டுச்சு. சரி அது எப்படி இருக்குன்னு போட்டு பார்க்கலான்னு போடும்போது தான் தெரிஞ்சது அது ரொம்பவே ஷார்ட்டா இருக்குன்னு. சரி இந்த மாதிரி ஷார்ட் ஷர்ட்டுக்கு ஸ்கர்ட் போட்டு நல்லா இருக்கும்னு சொல்லி ஸ்கர்ட் தேடலான்னு போனா என்னோட அந்த பிளாக் பீட்டட் ஸ்கர்ட்டை காணோம். சரி இப்போ என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது பேசாம இன்னொன்று அதே மாதிரி ஆர்டர் பண்ணிடலாம்னு சொல்லி ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிட்டேன். அப்போ திடீர்னு எங்க அம்மா வந்து இந்த உன்னோட ஸ்கர்ட் என் பீரோல தான் இருந்துச்சுன்னு சொல்லி தூக்கி போட்டு போறாங்க. என்னடா இது தலைவலியா இருக்கு, இப்போ வாங்கினது ரிட்டர்ன் பண்ணுமான்னு யோசிச்சுட்டு கேளதான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நாம இந்த 2 ஸ்கர்ட்டையும் போட்டு ஒரு புது மாடல் ஸ்கர்ட் ரெடி பண்ணக்கூடாது. அதனால முதல்ல என்னோட சின்ன வயசு ஷர்ட்டை போட்டுக்கிட்டேன். அப்புறம் புதுசா வாங்கின ஸ்கர்ட்டையும் போட்டு இப்போ இது மாதிரி இருக்கிற என்னோட அந்த பழைய ஸ்கர்ட்டை எடுத்து இந்த மாதிரி டாப்ல சுருட்டி போட்டுக்கிட்டேன். அப்போதான் அது கீழே ஒரு ஃபிளேர் டிசைன் மாதிரி. இப்போ அந்த டாப் செட்டிலா இருக்கனால ஸ்கர்ட்டுக்கு மேட்சிங்கா இந்த பிளாக் வேஸ்ட் கோட் போட்டுக்கிட்டேன். அண்ட் ஹிஜாப் டெஃபினட்டா பிளாக் தான். அண்ட் ஸ்கர்ட் ஃபிளேரா இருக்கனால ஹிஜாப் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபிளேரியா விட்டு ஜுவல்ஸ்க்கு கோல்ட் வாட்ச் அண்ட் கோல்ட் ரிங்ஸ் போட்டுக்கிட்டேன். நெக்கிட்ட கொஞ்சம் பிளைனா இருக்கேன்னு சொல்லிட்டு என்னோட சைடு இறங்கி இந்த மாதிரி ட்ரெஸ்ல போட்டுக்கிட்டேன். ஃபைனலா ஃபுட்வேருக்கு பிளாக் பூட்ஸ் போட்டுக்கிட்டேன். அண்ட் திஸ் இஸ் தி ஃபைனல் லுக். இது எவ்வளவு ஸ்டைலிஷா ஃபேண்டசியா ஒரு வாரியர் சிண்டரலா லுக். எப்படியும் நான் இனிமே இந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ண போறேன். நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.